நிறுத்து நிறுத்து நிறுத்துப்பா. ஆட்டோ கட் பண்ணு. டபா நீ கிளம்பு. ஒருத்தர் இல்லடா. உள்ள யாரும் இல்லடா. கதவு திறந்துக்குதா பாருங்க. இல்லடா, பூட்டி இருக்கு. நாகா இப்ப என்ன பண்றது? இரு. அடியே சுப்ரியா, என் மருமகளை என்கிட்ட இருந்து மறைச்சி வச்சுட்டு வேடிக்கையா காட்டுறீங்க. நான் ஒரு ரூட் வச்சிருக்கேன்டி, அவளை நீங்களே வச்சுக்கோங்க. ஆனா நான் என் வாழ்க்கைக்கு வேற ஒரு வழியை பண்ணிருக்கேன். அடியே, இன்னைக்கு உன் வீட்டு பூட்டை உடைச்சு பூமிகாவுக்கு சொந்தமான ஹாஸ்பிட்டல் பத்திரங்களை உனக்கே தெரியாம எடுத்துட்டு போறேன். என்னக்கா யோசிக்கிறீங்க? டேய், இந்த கதவோட போட்ட கள்ளச்சாவி போட்டு தொடடா. தரகுறங்க. ஆனா பட்ட பகல எப்படிக்கா போட்டு தரகுறது? யாராவது பார்த்து திருடுங்கிறன்னு நினைச்சா என்ன பண்றது? உன் மேல யாரும் கை வைக்க முடியாது. என்னக்கா சொல்றீங்க? ஆமாண்டா, யாராவது கேட்க வந்தா இந்த வீட்டை காலையில தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிக்கிறேன். நீ பூட்ட உடடா. சரிக்கா, உங்களை நம்பிதான் பண்றேன், ஏதோ சொதப்பிடாதீங்க. பயப்படாதடா, நான் இருக்கேன்ல. டேய், சீக்கிரம் தொடடா, யாராவது வரப்போறாங்க. சீக்கிரம் தொற. அக்கா, நீ சொன்ன மாதிரியே பூட்டை திறந்துட்டேன். பூட்டை திறக்கிற வரைக்கும் தான் உன் வேலை, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். இந்த சரிங்கக்கா, நான் வரேன். பத்திரம் எந்த ரூம்ல இருக்கும்? அந்த ரூம்லயா, எந்த ரூம்லயா? முதல்ல அங்க போய் பாப்பா. எங்கேயுமே இல்லையே, இங்கதான் வச்சிருப்பா. ஒருவேளை அந்த பீரோல வச்சிருப்பாளோ? திறந்து பார்க்கலாம்.
முருகப்பெருமான் ஒரு முக்கியமான தெய்வம். அதாவது குறிஞ்சி நிலக்கடவுள்னு சொல்லுவாங்க. மலை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். இப்பேற்பட்ட முருகப்பெருமானை வணங்குவதற்கு உகந்த தினம்தான் இந்த செவ்வாய்க்கிழமை. ஷடானனம் சந்தனலிப்தகாத்ரம் மகோரசம் திவ்யமயூரவாகனம். அப்பாடா. இதுதான் நான் தேடி வந்த 100 கோடி ரூபாய்க்கான பொக்கிஷம். கிடைச்சிருச்சு. இனிமே நான் கோடீஸ்வரி தான். சூப்பர் சோலையம்மா, என்ன பாக்குறீங்க? உங்களை மிஞ்ச இந்த உலகத்துல யாருமே இல்ல. அவ்வளோ பெரிய கில்லாடி நீங்க. என்ன சோலையம்மா, பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள நான் எப்படி இருக்கேன்னு ஆச்சரியமா இருக்கா? அடி பாவி, வீட்டெல்லாம் பூட்டிட்டு வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டு தில்லாலங்கடி வேலை பாக்குறியா? யாரு தில்லாலங்கடி வேலை பாக்குறது? நீயா நானா? நீ இந்த வேலை பாப்பேன்னு பூமிகா எனக்கு ஏற்கனவே சொல்லிட்டா. என்ன சொல்லையம்மா, எவ்ளோ தைரியம் இருந்தா பட்ட பகல்லையே வீட்டை போட்ட உடைச்சுக்கிட்டு பத்திரத்தை திருட என் வீட்டுக்கே வருவ? உன்னை நான் சும்மா விடுவனா? இதுக்கு உனக்கு சரியான பாடம் கத்து கொடுக்க போறேன். ஏய், என் கையில பத்திரம் வந்துடுச்சே, இனிமே உன்னால என்ன பண்ண முடியும்? என் வீட்டுக்குள்ளேயே திருட வந்துட்டு என்கிட்டயே என்ன பண்ண முடியும்னு கேக்குறியா? இந்த மாதிரி வேலை நீ செய்வன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். உன்னை பொறி வச்சு பிடிக்கதான் நான் இப்படி பிளான் பண்ண. ஆமா, நீ கையில வச்சிருக்கே சொத்து பத்திரம், அது ஒரிஜினல் இல்ல, வெறும் ஜெராக்ஸ் காப்பி. நான் இப்படி ஏமாந்துட்டேனே. என்ன சொல்லையம்மா, அதிர்ச்சியா இருக்கா? ஒரிஜினலை நான் பேங்க் லாக்கர்ல வச்சிருக்கேன். ஏய், என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? ஒழுங்கா பத்திரத்தை குடுடி. ஏய், மரியாதையா ஸ்ரீதரங்கன்னு சொல்லு. சொல்லுங்கறல, ஸ்ரீதரங்க. ஸ்ரீதரா? எனக்கு அவன் யாருன்னு தெரியாத. ஸ்ரீதர் யாருன்னே தெரியாதுன்னா அப்புறம் எதுக்கு பத்திரத்தை திருட வந்த? நான் திருட வரல, பூமிகா தான் பத்திரத்தை எடுத்துட்டு வர சொன்னா. ஓ, அப்படியா? இது சூப்பர் கதையா இருக்கு. சரி, இப்ப நீ சொன்னியே இந்த மொக்க கதை, அது அப்படியே போலீஸ் கிட்ட சொல்றியா? போலீஸா? ஆமா சொல்லையம்மா, நான் ஏற்கனவே போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன். தோ இப்ப வந்துருவாங்க, நீங்க அவங்க கிட்ட சொல்லிடுங்க. அதோ பாருங்க, அவங்களே வந்துட்டாங்க. போலீஸா? என்ன சொல்லையம்மா, எங்க ஓட பாக்குற? அவ்வளவு சீக்கிரம் ஓட விட்டு அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுருவனா? விடுறதுக்கா கட்டுறேன். உன்னை எங்க ஒப்படைக்கணுமோ அங்க ஒப்படைக்கிறேன். கிளம்பு. வாங்குறல, கிளம்பு. மாமா, இது அர்க்கணி கொடுக்க வேண்டிய மாத்திரை. அர்ச்சனா, நீ ஒன்னும் கவலைப்படாத. அர்க்காணியை நான் பாத்துக்கிறேன். அவளை குணப்படுத்தி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. டாக்டர் சொன்ன மாதிரி சரியான நேரத்துக்கு அவளுக்கு மாத்திரை கொடுக்கணும். அர்ச்சனா, அர்க்காணி சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாமா. ஐயோ, நீ ஒரு மிரட்டினாதான் சாப்பிடுவ போல இருக்கு. என்னமோ நடந்திருக்கு, ஆனா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. என்னவா இருக்கும்?
ஐயோ என்ன சின்னாத்தா, அவ இப்ப குழந்தை மாதிரி, அவளுக்கு நாம தான் விளையாட்டு காட்டி சாப்பிட வைக்கணும். மிரட்டெல்லாம் கூடாது சின்னாத்தா. டேய், சாப்பாடு தட்டோட அவ போற இடத்துக்கெல்லாம் அலைஞ்சு அலைஞ்சு என்னால ஊட்டி விட முடியாதுடா. வயசாகி போச்சுடா. சரி சின்னாத்தா, சாப்பாடு இப்படி கொடுங்க, நான் அர்க்கானிக்கு ஊட்டி விடுறேன். உண்மையாவே அர்க்கானிக்கு பைத்தியம் தானா? சின்னாத்தா, அர்க்கானி எங்க இருக்கிற? மேல டைனிங் ஹால்ல தான் உட்காந்துருக்காப்பா. பாத்து. மாமா, மாத்திரை அப்படியே கொடுக்காதீங்க. சாப்பிட மாட்டேன் நடம் பிடிப்பா. சாப்பாட்டுல வச்சு கொடுங்க. ஓ, அதுவும் சரிதான். சரி அர்க்கானே. இந்த முத்துவும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறானே. விடக்கூடாது, கண்டுபிடிக்கிறாரு. நீ ரோஜா கோழி, நீ முத்து கோழி, நீங்க 2 பேரும் சண்டை போட போறீங்க. யார் ஜெயிக்கிறா பார்க்கலாமா? ஏ ரோஜா அடிக்காதடி, ஏ ரோஜா அடிக்காதடி, ஏ முத்து அடிடா அவள. நல்லா அடி, நல்லா போடு. குத்து 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 முத்து அடி ரோஜா. அர்க்கானி, அர்க்கானி, மாமா வந்திருக்கேன், பார்க்க மாட்டியா? மாமாவா? ஆமா. ஓ மாமா. சரி, என்ன பண்ணிட்டு இருக்கற? கோழி சண்டை நடக்க போகுது, பார்க்கலாமா? பார்க்கலாமே. அடடடடா. இது ரோஜா, இது முத்து. அடி 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 அடி. ஏய் முத்து, அடிங்க. சரி 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 சரி, சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி 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 சரி, நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சண்டை போதும். இப்போ நீ கொஞ்சம் சாப்பிடு, என்ன? வாய தர, ஊட்டி விடுறேன். எனக்கு வேணாம். ஏன்? சாப்பிடு, சொன்னா கேளு. இந்தா சாப்பிடு, ஒரே ஒரு வாய். எனக்கு வேணாம் சொல்றேன்ல. அர்க்கானி, சாப்பிடு சாப்பிடு அர்க்கானி. ஏய் இந்தா புள்ள. அர்க்கானி, நான் சாப்பிட மாட்டேன். அர்க்கானி, சாப்பிடு அர்க்கானி, அடம் பிடிக்க கூடாது. எவ்வளவு? அர்க்கானி, அர்க்கானி, ஏய் அதெல்லாம் சொல்ல கூடாதுமா. கொஞ்சம் சாப்பிடு, ஒரு வாய். அர்ச்சனா, அர்க்கானி, நான் எப்படியுமே இவளை கரை சேர்த்துவேன். அந்த கடவுளுக்கு தாம்மா வெளிச்சம். இந்த காலத்துல எந்த வியாதியா இருந்தாலும் குணப்படுத்திடலாம். வேணாம் சொல்றேன்ல. கவலைப்படாதீங்க அத்தை. எனக்கு வேணாம், என்ன விடுங்க. அர்க்கானி, இந்தா சாப்பிடுமா. இங்க பாரு, கொஞ்சம் தான் நில்லு நில்லு. அர்க்கானி, சொன்னா கேளு. இங்க பாரு, அர்க்கானி, சாப்பாடு வேணும்டா. அர்க்கானி, ஏய் அதான் நில்லாதா. என்னம்மா அவ சாப்பிடாம அடம் பிடிக்கிறா? எல்லாம் சரியாயிடும் அத்தை. உட்காரு உட்காரு உட்காரு. இப்போ அர்க்கானி, மாமா சொல்றத நீ கேப்பியா? மாமாவுக்காக ஒரே ஒரு வாய் சாப்பிடுவியா? சரியா? எனக்கு வேண்டாம். இப்ப நீ சாப்பிடலன்னு வச்சுக்க, மாமா உன் கூட பேச மாட்டேன், கா விட்டுருவேன். வேண்டாம், தப்பு தப்பு. மாமா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. ஆனா சாப்பாடு வேண்டாம். சரி, நீ சாப்பிட வேணாம், ஓகே? ஆனா நான் சொல்றது மட்டும் கேட்கணும். சரி. இப்போ நான் ஆ சொன்னா நீயும் ஆ சொல்லணும். சரி. ஆ சொல்லு. ஐ சரியா சொல்லு. ஆ சொல்லு. இந்த ஆ. இப்போ ஆக்கு அப்புறம் என்ன வரும்? ஆ வரும். ஆ சொல்லு. அவ்வளவுதான். குட் கேர்ள், குட் கேர்ள், சூப்பர். ஆக்கு அப்புறம் என்ன வரும்? ஈ சொல்லு. ஈ சொல்லு. ஈ சொன்னா ஊட்டி விட முடியாதோ? ஈக்கு அப்புறம் என்ன வருது? ஊட்ட முடியாத. ஏ ஏ. இப்போ எல்லாம் வேணாம். ஏ ஏ சொல்லு. ஏ ஏ இல்லம்மா, ஏ
சொல்லு. சூப்பர்பா சூப்பர்பா. இப்போ மாத்திரை வேற கொடுக்கணுமே. மாத்திரையை தனியா சாப்பிட மாட்டா, இதோட சேர்த்து மாத்திரையும் கொடுத்துருவோம். ஒரே ஒரு வாய். அவ்வளவுதான். ஏற்கனவே குழந்தை புள்ளியா இருப்பா, இப்ப இன்னும் குழந்தையாயிட்டா. அம்மா தாயே வேற காளியம்மா, நீதான் இவளை காப்பாத்தணும். இன்னொரு வாய். ஆக்காட்டு ஆக்காட்டு. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். அர்க்கானே நல்ல பொண்ணுல நீ. இன்னும் ஒரே ஒரு வாய். என்ன ஒரே ஒரு வாய். அவ்வளவுதான். கடைசி கடைசி கடைசி. கடவுளே வீரகாளியம்மா. ஆச்சொல்லு ஆச்சொல்லு ஆச்சொல்லு. அவ்வளவுதான்டா அவ்வளவுதான்டா. ஆச்சா ஆச்சா. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல, கண்டுபிடிக்கிறேன். இறங்கு. ஏய் ஏய், எதுக்குடி ஏன் வீட்டு முன்னாடி கொண்டு வந்த? இருங்க சொல்றேன். Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.